கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவிக நகரில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். கொளத்தூர் தொகுதியின் ஜிகேஎம் காலனி பகுதியில் 7,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிறு விளையாட்டரங்கை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதில் 2 பேட்மிண்டன் அரங்குகள் மற்றும் நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன உபகரணங்களுடன் கூடிய நவீன பெண்கள் உடற்பயிற்சி மையத்தையும் ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் இயந்திரத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். ₹50 லட்சம் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 4,50,00,000 என மொத்தமாக ₹7,50,00,000. இதேபோன்று 6 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள திருவிக நகர் பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதேபோல மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ₹104 கோடியே வைக்கப்படுகிறது. பல்வேறு வசதிகளில் இது பஸ் ஸ்டாண்டா இல்லை சொர்க்கலோகமான்ற மாதிரி இருக்கு. ஃபாரின்ல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்றோம், இங்கே ஃபாரினாவே ஆக்கிட்டாரு. ரொம்ப அழகா இருக்கு. திருவிக நகர் பஸ் ஸ்டாண்ட் இப்போ ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர். இதற்கு முன்னாடி ரொம்ப பழைய பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தண்ணிலாம் தேங்கி இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. கொளத்தூர் ஜெகநாதன் சாலையில் உள்ள பெரியார் நகர் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அங்கு புதிய 248 மகளிர் விடியல் பேருந்துகளின் இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள ராஜா தோட்டம் புதிய குடியிருப்புகளை திறந்து வைத்து பயனாளர்களுக்கு வீட்டிற்கான ஆணையை வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.